அக்குபங்சர் மருத்துவர்கள் பலர் ஆங்கில மருத்துவத்தை விமர்சிக்கின்றார்கள். அக்குபங்சர் மருத்துவம் ஆங்கில மருத்துவத்திற்கு எதிரானதா? மருத்துவம் என்பது மனிதர்களுக்கான ஒரு இன்றியமையாத தேவை. ஒரே ஒரு மருத்துவ முறை ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அவர்களின் பல்வேறு விதமான மருத்துவ தேவைகளுக்கும் பொருத்தமானதாக போதுமானதாக இருக்க முடியாது. அடிப்படையில் மருத்துவம் என்பது மனிதர்கள் அவர்களின் வாழ்வியல் தவறுகளை உணர்ந்து நேரான வழிக்கு திரும்புவதற்கு இறைவன் அளிக்கக்கூடிய ஒரு மறு வாய்ப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மருத்துவங்கள் இல்லை என்றால் நாம் செய்த வாழ்வியல் தவறுகளுக்கு நாம் இந்நேரம் அழிந்து போயிருப்போம். ஆக ஒவ்வொரு மருத்துவ முறையின் ஞானங்களும் இறைவனிடமிருந்து மனிதர்களுக்காக இறக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு மருத்துவமும் எந்த ஒரு மருத்துவத்தையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கவும் கூடாது. அக்குபங்சர் மருத்துவம் என்பது நோய்களே வராமல் வாழ்வதற்கான வாழ்வியல் நெறிகளையும், நோய்கள் வந்த பிறகும் எந்த ஒரு ரசாயன மருந்துகள், மூலிகைகள், துணை உணவுகள் ஆகியவற்றின் துணையின்றி நமக்குள் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை உணவு, நீர், காற்று, சூரிய ஒளி உள்ளிட்ட சக்திகளை கொண்டு ஊக்கப்படுத்தி அதனுடைய பரவலிலும் சுற்றோட்டத்திலும் ஒழுங்குகளை ஏற்படுத்தி நம்முடைய நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு நுட்பமான இயற்கை மருத்துவ செயல்முறை. உண்மையான தூய்மையான இயற்கை மருத்துவ வழிமுறை ஒன்று இருக்கிறது என்றால் அது அக்குபங்சர் மருத்துவம் ஒன்றுதான் என்பது என்னுடைய உறுதியான உணர்வு. ஆங்கில மருத்துவத்தின் ரசாயன மருந்துகள் நம்முடைய உடலின் சக்தி அமைப்புகளுக்குள்ளும் இயற்கையான உடலியல் செயல்பாடுகளிலும் ஏற்படுத்தக்கூடிய தீங்குகளை அறியாத மக்களுக்கு எடுத்துரைப்பது அக்குபங்சர் மருத்துவத்தின் ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத கடமையாக ஆகிவிட்டது. ஏனென்றால் எதற்கெடுத்தாலும், அதாவது முறையான தேவைகளின்றி அந்த மருந்துகளின் பாதகமான பக்க விளைவுகளை பற்றிய உணர்வில்லாமல் அனைத்திற்கும் ரசாயன மருந்துகள் சாப்பிடுவது என்பது இன்றைக்கு மிக இயல்பான ஒன்றாக மாறிப்போயிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த மருந்துகளுக்கான அவசரம் உண்மையிலேயே ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அந்த மருந்து நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேவையை உணராமல் கண்மூடித்தனமாக அது ஒன்று மட்டும்தான் மருத்துவம், அது ஒன்று மட்டும்தான் வழி என்கிற நோக்கில் செயல்படக்கூடாது என்பதுதான் இங்கே பொதுவாக வலியுறுத்தப்படுகின்றது. எனவே இது ஆங்கில மருத்துவ எதிர்ப்பு ஆகாது, இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் செயல்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எளிமையாக சொல்வதானால் ஆங்கில மருத்துவ வழிமுறைகளும் அதன் ரசாயன மருந்துகளும் தேவைப்படாத அளவுக்கு நம்முடைய வாழ்வை நாம் செம்மையாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதே அக்குபங்சர் மருத்துவர்களின் உணர்வாக இருக்கும். அனைத்து மருத்துவர்களுக்கும் இதே உணர்வு தான் இருக்க வேண்டும். மருந்துகளையும் மருத்துவத்தின் தேவைகளையும் குறைப்பது தானே அல்லது இல்லாமல் ஆக்குவது தானே ஒரு மருத்துவத்தின் உயர் லட்சிய நோக்கமாக இருக்க முடியும். ஆனால் அந்த உயர் லட்சிய நோக்கை அடைய வேண்டுமானால் மனிதர்களுக்கு வாழ்வியல் நெறிகளை பற்றிய விழிப்புணர்வு ஊட்டப்பட வேண்டும். அதில் ஆகச்சிறந்தது அக்குபங்சர் வழிமுறை என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக பதிவு செய்கின்றேன். ஒவ்வொரு மருத்துவத்திற்கும் ஒரு எல்லை உள்ளது. அதாவது ஏற்கனவே சொன்னபடி அனைத்து நோய்களுக்கும் ஒரே மருத்துவம் பொருத்தமானதாக இருக்க முடியாது. மருத்துவம் பொருத்தமானதாக இருந்தாலும் நோயாளியின் மனம் அதற்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு மருத்துவ முறையின் மீது நோயாளிக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதனால்தான் அக்குபங்சர் மருத்துவர்கள் அக்குபங்சர் மருத்துவத்தினுடைய கோட்பாடுகளை பற்றியும் அதனுடைய பல்வேறு சிறப்புகளை பற்றியும் மக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கின்றார்கள். நானும் அதை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதில் ஆங்கில மருத்துவத்தின் ரசாயன மருந்துகளின் தீங்குகளை பற்றிய எச்சரிக்கைகளை விடுப்பதும் ஒரு முக்கியமான அங்கமே. அது தவிர்க்கப்பட முடியாததாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி அக்குபங்சர் மருத்துவர்களுடைய மனதில் யார் மீதும் எதன் மீதும் வெறுப்பு என்பது இருக்கவே இருக்காது, இருக்கவும் கூடாது. ஆங்கில மருத்துவம் உருப்பெறுவதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றி வளர்ந்து முழுமை பெற்று இன்று வரை உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஈடு இணை இல்லாத மேன்மையான வாழ்வியல் மற்றும் மருத்துவ ஞானங்களை கொண்ட ஒரு வழிமுறை தான் அக்குபங்சர் மருத்துவம். எந்த ஒரு மருத்துவத்தையும் எதிர்க்க வேண்டிய நோக்கத்தை அக்குபங்சர் மருத்துவம் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆனால் காலத்திற்கு ஏற்ற வகையில் தேவையான வாழ்வியல் மற்றும் மருத்துவ விழிப்புணர்வுகளை மக்களுக்கு ஊட்ட வேண்டியது அக்குபங்சர் மருத்துவத்தின் தவிர்க்க முடியாத கடமை என்பதை அக்குபங்சர் சிகிச்சையாளர்களின் சார்பாக நான் இங்கே சொல்லிக் கொள்கின்றேன்.